எங்கள் அப்பா தான் எந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிய அதை மட்டும் சொல்லுமா போதும். நான் திண்டுக்கல் ரோட்ல போனா ஆர்த்தின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கேன், அங்கனே தான் கொண்டு போய் வச்சிருக்கேன். எது திண்டுக்கல் ரோட்லையா? என் ஊர்ல வேற ஆஸ்பத்திரியே இல்லையா? ஊருக்கு வெளியே எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரி போய் வச்சிருக்கிய. அதான் நீங்க சேத்தவளை தான் கேட்கணும். நீ எதுவும் பேச வேண்டாமா? கேட்டா அப்படியே 7 முழத்துக்கு அளப்ப நீ. நீங்க யாரும் வர வேண்டாமா, எங்க அப்பா தான் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அப்புறம் ஞானம், இந்த நமச்சிவாயம் இருக்கான்ல திருநகரில் ஒரு முள்ள மாதிரி பையன், 3 லட்ச ரூபா பணம் வாங்கி 7 வருஷம் ஆகுது. அந்த அந்தான்னு இழுத்து நேற்று தான் ஃபோன் பண்ணேன். பணம் ரெடியாக இருக்கனே வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். போய் வாங்கிட்டு வந்துறியா? அந்த பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் கொண்டு வர முடியாது, கணக்கில் கொண்டு வர முடியாத பணம். அதனால நேரில் போய் பார்த்து கேஷாக வாங்கிட்டு வந்துரு. அண்ணே, நானும் ஆஸ்பத்திரிக்கு வந்து அப்பத்தாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கிறேண்ணே. எப்பா இதை விட்டு அவனை ஆளை பிடிக்க முடியாதுப்பா. அவன் பாட்டில் ஹைதராபாத் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு ஏதாவது போய் சொல்லிட்டு வெளியூர் போயிடுவேன். இப்போ கை மேலே வச்சிருக்கேன், டக்குன்னு போய் அம்மி பிடிச்சி வாங்கினாத்தேன். பிடிச்சி வாங்கிட்டு வந்துறியா? சரிண்ணே. நானும் கதிரும் போய் பார்த்துட்டு வந்துடும். நீ எதுக்கு இந்த வேலையை பாரு நீ. சரிண்ணே, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். எப்பா ஆஸ்பத்திரிக்கு நானும் வரேன்ப்பா. ஏம்மா நீ எதுக்குமா? காலையிலேருந்து அலைஞ்சதெல்லாம் பார்த்தாதா? நான் என்னம்மா திருவிழாவுக்கா வரேன்? நானும் வரேன் நீ எல்லாரும் அடம் பிடிக்கிறியே. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா, அதுக்கப்புறம் போய் பாருமா உன் மாமியால. கதிர் வாப்பா. என்ன ஞானம் நானும் வரட்டுமே, அப்படியே போயிடலாம் 3 பேரும். ஏய் சொன்னா கேள்ற கதிரு, நீ மட்டும் வாடா. ஞானா நீ அந்த வேலையை பாருப்பா, அவனுக்கு வேற வேலை கொடுத்துருக்கல. வா நீ மட்டும் வா, போயிட்டு வந்துடுறேம்மா. வா வா. பாப்பா சீக்கிரம். ஏய் திண்டுக்கல் ரோடுக்கு போடா. பக்கவாதமா எம்புட்டு கம்பீரமா இருந்த மனுஷி என்னால நம்பவே முடியலையேப்பா. நான் ரொம்ப பேசிட்டேன்டி அவங்கள. விடுமா, இல்லப்பா, மனசு கஷ்டமா இருக்குப்பா. ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நாங்கள் தான் இருக்கோம்ல. என்கேஜ்மெண்ட்ல கூட ரொம்ப அல்லாடினீங்க. இல்லை நந்தினி, அப்படி போனால் நிம்மதியாவா இருக்க முடியும்? என் மனசு பூரா இங்கேயே தான் இருக்கும். அதுக்கு நான் இங்கே இருக்கிறது தான் பெட்டர் இல்லை? அதுவும் சரிதான். அந்த புள்ள வேற அதுக்குள்ளார ஏதோ புகுந்துட்டா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னே வழங்கல. ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றானே புரியல. அவ பண்றது எல்லாம் சரிதான் நந்தினி. குனிய குனிய கொட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிமிர்ந்து தட்டி கேட்கறதானே சரி. சொரணையே இல்லாம வாழறதுல அர்த்தமே கிடையாது. பாரு, எதிர்த்து பேசக்கூட நம்ம தைரியம் இல்லாம இருக்கோம் பாரு. ஜனனியாவது நியாயத்தை தட்டி கேட்கட்டும். கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். கேட்கட்டும். ஹலோ சார். இல்லை சார், இங்கே எங்கள் அப்பாத்தாக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி சார், அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன். சரிங்க சார், ஓகே சார், வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சு சக்தி? இல்லை சார், நிச்சயதார்த்தம் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். நான் 2-3 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். காலையிலுக்குள்ளே 3 வண்டி டெலிவரி கொடுக்கணும், அதான் கால் பண்ணுறாங்க. சரி, நீ கிளம்பு சக்தி. எப்படி இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியும்? நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். அக்காங்க 2 பேர் இருக்காங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. பரவாயில்ல, நீ போ. சரி, நான் போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். சரி சரி, பாத்துக்க. தினைக்கும் ஒரு போராட்டமா இருக்கு. அண்ணி, ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கால் பண்ணாரு, ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். ஏதாவதுனா கால் பண்ணுங்க. சரி, பார்த்து போ. வரேன்.
ஏம்மா பட்டமான ஒரு அம்மா இங்கே இருக்காங்களா? பட்டமாலா? ஏம்மா பட்டமான ஒரு கிளை வந்திருக்கல இங்க. அவங்க எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. எமர்ஜென்சி சரி, எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். ஒரு நிமிஷம். எதுக்கு வந்தீங்க இங்க? ஏய், யாரை கேட்டீங்க? அப்பதான் இங்க வந்து படுக்க வச்சிருக்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? எதுக்கு? எதுக்கா? எங்க அப்பா அவ. உங்க அப்பத்தாவ கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கல்ல? ஏய், ஆமா, 1000 வாசல்ல வச்சு நீங்க அப்பத்தாவ கொலை பண்ண பாத்தீங்க. அது ஆக்சிடென்ட் மாதிரி மாத்திட்டு போய் சொன்னீங்க. ஐ நோ எவ்ரிதிங். இவன் தானே அந்த ஆபரேஷன் ஹெட். ஏய், நான் ஓவரா பேசிட்டு போறேன். வல்ல போய் தெரிஞ்சுக்க. கதிர இருப்பா, இரு. விடுங்க. ஏய், இங்க பாருமா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தேன்னு வையே, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என்ன உளறிட்டு இருக்க நீ? எப்பா, இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நிக்க முடியாதுப்பா. நீ போய் டாக்டர் கூட்டு வா. எதுக்கு? என்ன எதுக்கு? எங்க அப்பத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என் ரத்தம் அவ. அது அப்பதான் வந்து சொல்லட்டும். அவ வந்து எப்படி சொல்லுவா? அதான் பேச்சு முசுலாம படுக்க வச்சிருக்கியே. என்னத்தை செஞ்சு படுக்க வச்சிருக்கியோ? நான் இதை செஞ்சேனா இல்ல வேற யாராவது இதை செஞ்சாங்களான்னு இதை எல்லாத்தையும் அப்பதான் எழுந்து வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க மாட்டுவீங்க. என்னத்தை மாட்டுவான்? என்னடி உளறிட்டு இருக்க நீ? புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்ற. அதான் என் சொத்தை பிடிக்கலாம்னு சொல்லி என் வீட்டுக்கு மருமகளாக வந்த. அது நடக்கலை என்கிட்ட. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கிட்ட 40% இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை அமுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுவும் நடக்கலை. இப்போ இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வரையா நீ? என்ன முழிக்கிற? அதான் கேடு கட்ட குடும்பத்துலேருந்து வந்தா புத்தி இப்படி தான் அலையும். எதை அமுக்கலாம், எதை பிடிக்கலாம்னு. மிஸ்டர் குணசேகரன். ஏய், என்ன? ஏய், மரியாதையா பேசுங்க. இது உங்க வீடு கிடையாது. நான் உங்க அடிமையும் கிடையாது. I am an individual. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு மோசமா பேசுறீங்க. நடக்கிறதே வேற. ஏய், என்னடி செய்வ? என்ன பூச்சாண்டி காட்டுறியா? உன்னால என்ன செய்ய முடியும்? கேஸ் போடுவேன். பெண்களை கேவலமா பேசுறது, தரக்குறைவா நடத்துறது, வன்கொடுமை செய்யறது, அடிமையா நடத்துறது, இப்படி அடுக்கிக்கிட்டே போவேன். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். பெண்கள் அமைப்புல போய் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். வீட்டு வாசல்ல நின்னு ஆர்ப்பாட்டம் பண்ண வைப்பேன். அந்த அமைப்பு ஏன் கூட தான் நிப்பாங்க. செஞ்சு காட்டட்டுமா? டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களை ஓட வைப்பேன். நான் போறேன்க்கா. ஏய், என்ன ஓட விட்டுருவியா? ரொம்ப எல்லாம் பேசாத. பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? வேணாம் சார், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அக்கா, இவங்களுக்கெல்லாம் இவ்வளவுதான் மரியாதை. போக சொல்லுங்க. இதுக்கு மேல இங்க நின்னா நிச்சயமா நான் சொன்னதை செய்வேன். சரி, ஒரு நிமிஷம். என்னத்தை செய்வ? ஏங்க ஹாஸ்பிடல்ல வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க. முதல்ல என்ன ஆச்சு? பாத்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ கேட்காம கத்திக்கிட்டு அமைதியா இருங்க. இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. யூஸ்லெஸ் மோரன், கெட் அவுட். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன செய்வ சொல்லு. ஹாஸ்பிடல்ங்க. யார போய் சொன்னா கேட்கறீங்க. நிறுத்துங்க சார். என்ன நடக்குதுங்க? இது ஹாஸ்பிட்டல். இங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. என்ன மேடம் இதெல்லாம்? சார், இந்த மேடம் தான் ப்ராப்ளம் சார். இங்க பாருங்க டாக்டர்யா, உள்ள படுத்திருக்கிறது என்னோட அப்பத்தா. என்னோட ரத்த உறவு அவ. நான் அவளோட பேரன். என்னையவே பார்க்க விட மாட்டேன்னு பிரச்சனை பண்றா சார். சார், இவங்களால தான் அவங்க உயிருக்கு ஆபத்து. ஏய், திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காமா? ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க அப்பத்தா அன்கான்சியஸா இருக்காங்க. பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவங்க உயிருக்கே ஆபத்து. நீங்க உங்க சண்டையை வெளியில வச்சுக்கோங்க. மேடம், பாத்துக்கோங்க மேடம். என்னத்தை பாத்துக்கிருவ? இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருந்து போக போறது இல்ல. ஏப்பா, ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து போக முடியாதுப்பா. ஓ, வேணாண்ணே. ஆமா, பாத்துறலாம். பார்க்கலாம். பாரு சார், ஒரு நிமிஷம். என்ன சார்? ஒரு நிமிஷம் வாங்க சார். எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? ப்ளீஸ் வாங்க சார், சொல்றேன். தம்பி என்னையா? வாங்க வாப்பா வாங்க சார். கூப்பிடுறாரு. என்னன்னு கேப்போம். வா வந்து வச்சுக்கலாம். வச்சுப்பா.
என்ன சார், எதுக்கு வெளியே விட்டு வந்தியே? என்ன விஷயம் சார்? சார், ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீங்களே கெடுத்துக்க வேண்டாம். ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதியாக காரியத்தை சாதிச்சிடுங்க. என்னது? என்ன வாய்ப்பு? டாக்டர் சொன்னதை கேட்டிங்கள்ல, பிரெயின் ஸ்ட்ரோக் சார். சார், டாக்டர் சொல்றது இருக்கட்டும் சார். எங்கள் அப்பத்தாவுக்கு தான் மூளை வேலை செய்யாமல் போய் பல நாளாச்சே, அது எனக்கே தெரியுமே. அங்கே தான் சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இத்தனை நாள் அந்த அம்மா வேறொரு ஆள் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அதனால தான் நம்ம வழிக்கு வரல. அதான் என் வழிக்கு வர வச்சு கையெழுத்து வாங்கிட்டேன்ல. அது மட்டும் பத்தாது சார், அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். வேற ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி மறுபடியும் கையெழுத்து வாங்கணும் சார். இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. எது? இன்னும் வேலை இருக்கா? எங்க என்ன விளையாறையில? கையெழுத்தை வாங்கியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. இப்போ திருப்பி வந்து வேலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? சார், இருக்குன்னு இல்லை, இருக்கலாம். அதுக்கு உங்கள் அப்பத்தா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். பழம் நழுவி பாலில் விழுகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ உங்கள் அப்பத்தா நழுவி பெட்டில் விழுந்திருக்காங்க. இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். இனி அவங்க எழுந்து நடந்து பேசி இதெல்லாம் நடக்காத காரியம். சார், உங்கள் அப்பத்தாவை உங்களுக்கு ஏற்ற ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை வேற இடத்துக்கோ மாற்றி கொண்டு போய் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கோங்க. நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ அவங்கக்கிட்ட கை நாட்டு வாங்கிக்கலாம். வேலை ஈஸியாக முடியும். காரியம் பெருசா வீரியம் பெருசா சார். அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி. அவங்ககிட்ட எதுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்? அதெல்லாம் முடியாது. தம்பி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன பொறுமையாக இருக்கிறது? ஆத்திரம் காரியத்துக்கு உதவாது. ரத்தம் சூடாக இருக்கிற வரைக்கும் கத்தலாம், கோவப்படலாம், ஆத்திரப்படலாம். கொஞ்சம் தளர்ந்து போச்சுன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணத்துக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அது கையில் இருந்தால் நீங்கள் தான் ராஜா. அதை புரிஞ்சு வேலை செய்யுங்க. இப்போ நாங்கள் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? இருக்கிற பணம் பத்தாது தம்பி. இன்னைக்கு இருக்கிறத விட அதிக பணம் சேர்க்க பாடுபடணும், உழைக்கணும். அதனால தான் சொல்கிறேன். சார், முதல்ல டாக்டர்கிட்ட பேசி உங்கள் அப்பத்தாவை இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. உங்கள் இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. அண்ணா, எனக்கு என்னமோ அது சரியா படலண்ணா. இல்லைப்பா, அவர் சரியாக தான் சொல்கிறாரு. நல்ல ஐடியா சார். இவ்வளவு நாளாக இவருக்கு ஃபீஸ் கொடுத்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு நல்ல கோளாறு சொல்லியிருக்காரு. வா, டாக்டரை போய் பார்க்கலாம். ஐயோ, அது இல்லைண்ணே. நான் ஏய் வாப்பா, எனக்கு எல்லாம் தெரியும், வாப்பா. வா வா, வாங்க சார். வாங்க தம்பி. சார், உங்கள் பர்சனல் விஷயமெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலையோ ட்ரீட்மெண்ட்டையோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது சார். நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை செய்கிறோம். டாக்டர், அது என்னோட அப்பத்தா டாக்டர். அவளை நான் கூட்டு போகணும். எங்க கூட்டிட்டு போகணும்? இங்கே பாருங்க டாக்டர், இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுபோக எங்கள் அப்பத்தா விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணுங்கிற முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பொண்ணுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் தம்பி அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். சார், ப்ளீஸ் சார், நான் திரும்பவும் சொல்கிறேன். உங்களை இங்கே கூப்பிட்டு வச்சு பேசுகிறதே அவங்களோட ஹெல்த்தை பற்றி சொல்ல தான். உங்கள் ஃபேமிலிக்கு பஞ்சாயத்து பண்ண இல்லை. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இதே நிலைமை அவங்களுக்கு கண்டினியூ ஆனால் எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே வரும். பட் we are not left with any other choice. But we have to wait. Let's wait, doctor. She'll recover. I strongly believe that. போதும் போதும், இங்கிலீஷில் பேசிட்டா எங்கள் அப்பத்தாவுக்கு சரியாயிருமா? டாக்டர், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் டாக்டர். எங்கள் அப்பத்தாவுக்கு இலவசமாக நீங்கள் வைத்தியம் பார்க்க முடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? சரி, அதை விடுங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எங்கள் அப்பத்தா கண்ணு முழிச்சு இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறது வரைக்கும், அது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கோ அதெல்லாம் என்னமா நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? இல்லை சார், முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இந்த பொண்ணுக்கிட்ட சல்லி காசு கிடையாது டாக்டர். வேலைக்கு போகிறேன்னு 2 நாள் பையன் தூக்கிட்டு கிளம்பி போச்சு. வரும்போது சோத்து பொட்டலமெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பேச்சையே காணோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா தான் சம்பாத்தியத்தெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு வீட்டில். சார், உங்கள் பர்சனல் விஷயம்லாம் எனக்கு தேவையில்லை சார். டாக்டர்,
சொல்கிறத முழுசாக கேளுங்க டாக்டர். கேட்டால் தானே நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். டாக்டர்னா முதல்ல சொல்கிறத கேட்டு பழகுங்க. இங்கே பாருங்க டாக்டர், நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் போடுற பில்லை அவரால் கட்ட முடியாது டாக்டர். முடியும் டாக்டர். முடியுமா? எங்கிட்ட இருந்து முடியும்? ஒன்றும் இல்லை டாக்டர், ரொம்ப எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 ரூபாய் எடுத்து டேபிள் வைக்க சொல்லுங்கள். வைக்க சொல்லுங்க, நான் வைக்கிறேன் டாக்டர். 10,000 இல்லை, 50,000 வைக்கிறேன். 50,000 மட்டும் இல்லை டாக்டர், 10 கோடி வேணாலும் எங்கள் அப்பத்தாவுக்காக நான் செலவு பண்ணுறேன் டாக்டர். என்னால் முடியும் டாக்டர். அப்புறம் எங்கள் அப்பத்தாவை எங்கே வச்சிருக்கீங்க? ஐசியூவா என்னது அது? ICCU. ஓ, ICCUவா? ஒரு சி அதிகம், பரவாயில்ல. அதுக்கு என்னென்னமோ டெஸ்ட்டெல்லாம் எடுப்பேல, உடம்பெல்லாம் வயர மாட்டி வச்சிருப்பேல, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுப்பே இல்லை. அதோட வைத்திய செலவுன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் டாக்டர் ஃபீஸு? 50,000 ரூபா ஆகும். 50,000 வரும் இல்லையா? 50,000ல் 5 ஒரு மடங்கு தான் வைக்க சொன்னேன். 10,000 தான். அதுக்கே அந்த மொழி முழிக்கிறா. அவள் முழிக்கிறதும் மறைக்கிறதும் பாருங்க. இவ எங்கிருந்து டாக்டர் பணம் கட்டுவா? அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுப்பே இல்லை. அதோட வைத்திய செலவுன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் டாக்டர் ஃபீஸு? 50,000 ரூபா ஆகும். 50,000 வரும் இல்லையா? 50,000ல் 5 ஒரு மடங்கு தான் வைக்க சொன்னேன். 10,000 தான். அதுக்கே அந்த மொழி முழிக்கிறா. அவள் முழிக்கிறதும் மறைக்கிறதும் பாருங்க. இவ எங்கிருந்து டாக்டர் பணம் கட்டுவா? என்ன பண்ணுவீங்க? என்ன இலவசமாக வைத்தியம் பண்ண போறீங்களா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாது? இங்கே பாருங்க டாக்டர், எங்கள் அப்பத்தா சும்மா இல்லை, மகராசி அவ, ராணி டாக்டர். எங்கள் சொத்து பத்து எல்லாத்துக்கும் மூலமே அவதான். அவள் எதுக்கு இங்கே கிடந்து இந்த ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படணும்? அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறதுக்கு 4 பேரங்க கிழங்கு மாதிரி நாங்கள் இருக்கோம். எங்கள் கூட அனுப்பி வைங்க டாக்டர். பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு எங்கள் அப்பத்தாவை நான் பார்த்துக்கிறேன். நோ டாக்டர், நான் ஒத்துக்க முடியாது. யாராவது மூளை இருக்கிறவ இப்படி பேசலாம் டாக்டர்? நாங்கள் சொந்த பேரங்க, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாவது எங்கள் அப்பத்தா காப்பாற்ற நாங்கள் இருக்கோம். இவ எங்கேருந்தோ வந்தவ எப்படி முடிச்சுட்டு நிற்கிறா பார்த்தீங்களா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா டாக்டர்? டாக்டர், இன்னொன்று டாக்டர், அந்த பொண்ணு எங்கள் அப்பத்தா இவங்க கொண்டு வந்தப்ப நீங்கள் இங்கே அட்மிட் பண்ணியிருக்கவே கூடாது. நான் உங்கள் மேலே கேஸே போடலாம் நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. எங்களுக்கு தகவல் சொல்லாமல் எங்கள் அப்பத்தாவை கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சிருக்கா. கோர்ட்டுக்கு போய் இதை சொன்னேன்னு வைங்களேன், உங்கள் நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டம் எங்களுக்கு தான் டாக்டர் சாதகமாக இருக்கும். ஏன்னா அவளோட வாரிசு நான் கையெழுத்து போட தானே செல்லும். அதனால் நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்கள் அப்பத்தாவை என் கூட அனுப்பி வைங்க டாக்டர். அமெரிக்காவோ சிங்கப்பூரோ மலேசியாவோ எங்கே இருந்தாவது பெரிய டாக்டராக கொண்டு வந்து மதுரை கூட வேணாம் டாக்டர், மெட்ராஸில் கொண்டு போய் வச்சு எங்கள் அப்பத்தாவை நான் காப்பாற்றிக்கிறேன் டாக்டர். டாக்டர், இவங்க சொல்றதை நம்பாதீங்க. இவங்களால தான் அப்பதாவுக்கு இந்த நிலைமை. டாக்டர், நான் பாத்துக்கிறேன். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ட்ரஸ்ட் மீ. மேடம் ப்ளீஸ், எங்களை நீங்கள் ப்ரெஷருக்குள்ளே கொண்டு வராதீங்க. ஏண்டா இவங்களை இங்கே அட்மிட் பண்ணோன்னு யோசிக்கிற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சிடாதீங்க. இதுக்கு மேலே முடியாது. அவர் சொந்த பேரங்கிறாரு, பணம் கட்டுறேங்கிறாரு. நீங்கள் ஏன் வேணான்னு சொல்லணும்? என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க டாக்டர். டாக்டர் கரெக்டாக பேசுகிறீங்க டாக்டர். நீங்கள் பில்லுகளெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருங்க. நாளைக்கு காலைல வந்து எங்கள் அப்பா நான் கூட்டு போகிறேன் டாக்டர். வரேன் டாக்டர். கதிர் வாப்பா. நில்லுங்க. என்ன எல்லாரையும் மிரட்டி உங்க கைக்குள்ள கொண்டு வந்துடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. பணம் தானே பிரச்சனை. நான் ஏற்பாடு பண்றேன். சக்தியும் அவங்க பேரன்தான், அவரும் நானும் தான் அவங்களை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணும். அதையும் மீறி வீம்புக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். பண்ணுவேன். ஏய் வாய் மூடு. ஏய் இவட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லப்பா. நான் கீழே இருக்கேன், வாப்பா. என்னம்மா இங்கே வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்க? நீ இங்கே இருக்கன்னு எனக்கு தெரியாதாக்கா? ஆஸ்பத்திரியில் நீ இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆ இங்கே பாரு ஈஸ்வரி, எல்லாரும் அவங்களுக்கு வசதியாக அவங்க நடந்துக்கிறாங்க. அவள் சக்திக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கிறா. நீ என்னைக்கு எனக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கிற போறே தெரியல. நாளை காலையில் இங்கே வந்து அப்பத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போய் வேற ஆஸ்பத்திரியில் சேர்க்க போகிறேன். அது வரைக்கும் என் சார்பாக அப்பத்தாவை பக்கத்துல இருந்து நீ பார்த்துக்கிற. புரியுதா இல்லையா? இப்போ ஒன்று நீ என் கூட வர வேண்டாம், இங்கே இரு. சரியா? ஏ கதிரு, இவளுகளை ஒன்னா விட்டா குடியை கெடுத்துருவாளுப்பா. உன் பொண்டாட்டி கூட்டு வா வீட்டுக்கு. கையோட கூட்டு வா. வாடி வாடி. நான் வரல. என்னத்த வரல? அக்காக்கு வேற கால் முடியல. முதல்ல எனக்கு பொண்டாட்டி நடந்துக்க வா. என்னங்க அக்கா மட்டும் பார்க்க முடியாதுங்க.
ஒண்ணும் தேவை வா. எங்க அக்கா நான் சொல்றேன்ல. நீங்க போங்க. நீ ஒன்னும் சொல்லி போகணும்னு அவசியம் இல்லை. உன் வேலையை பாரு. வாடி. அக்கா